கமருதீன் மற்றும் விஜே பார்வதிக்கு பிரேக்கப் செய்து வைத்த பார்வதியின் அம்மா அப்படிங்கிற தலைப்பில தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் பார்வதியுடைய அம்மா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. ஃப்ரீஸ் டாஸ்க் போயிட்டு இருக்கு இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல. இன்னைக்கு ஆரோராவுடைய நண்பர்கள் மற்றும் பார்வதியினுடைய அம்மா 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. இதுல பார்வதி அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 24 மணி நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்பெஷல் பவரை ஆதிரை எவிக்ட் ஆகி வெளியில போறப்பவே விஜே பார்வதிக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல விஜே பார்வதி மிகப்பெரிய அளவுல சந்தோஷப்பட்டு தன்னுடைய அம்மா தன் கூட 24 மணி நேரம் இருக்க போறாங்க அப்படின்னு மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க விஜே பார்வதி. ஆனா விஜே பார்வதியினுடைய அம்மா 24 மணி நேரம் இருந்தா இதே கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரும் கழுதப்பால குடிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்கன்றதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொஃபஸர், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். அதுவும் ஃபாத்திமா அப்படின்னு ஒரு கல்லூரி மதுரையில். அந்த கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து ரிட்டையர் ஆன ஒரு நபர். அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அவங்க பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கடந்து வந்திருப்பாங்க, எவ்வளோ பெர்சனாலிட்டிஸ், எவ்வளோ பொய்கள், எவ்வளோ ஏமாற்றங்கள், யார் யார் என்னென்ன விஷயத்துக்கு எப்படி எப்படி பேசுவா அப்படிங்கிற சைக்காலஜி எல்லாமே நன்கு அறிந்த நபர். கமருதீன் அப்படின்னு அவங்க சிரிச்ச விதம் இருக்குல்ல, அங்கே கமருதீன் ஆகா வேற வழி இல்லடா போய் காலில் விழுந்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு வந்து விழுந்துட்டான். விழுந்ததுக்கு அப்புறமும் உங்களுடைய விழுமியத்தில் நீங்கள் ஹீரோவாக இருக்கணும். கமருதீன் ஒரு ஹீரோ மெட்டீரியல், அவர் ஹீரோவாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வலம் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து ஹீரோவாக இருக்கிறது, சீன் போடுறது, பெண்கள்கிட்ட பேசுறது, அப்படி மிரட்டுறது, உருட்டுறது, அது மேட்டரில் ரஜா. விழுமியத்தில் ஹீரோவாக இருக்கணும். விழுமியம் அப்படிங்கிறது என்னென்னா, பின்னாடி ஒருத்தரை பற்றி பேசாமல் இருத்தல், பின்னாடி நேர்மையோடு நெறியோடு அறத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு. பார்வதி கிட்ட நீ பழகிற மாதிரி பழகிட்டு, பார்வதியை பற்றிய ஆரோரா சின்க்ளர் கிட்ட பார்வதியுடைய பாய் ஃப்ரெண்டு வெளியில் பார்த்தா என்ன நினைப்பான், எப்படி ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்கா சி அப்படின்னு நீ பேசுனதுல இருந்து, அதுக்கப்புறம் பார்வதிக்கு பின்னாடி நீ ஷூவை கழட்டி எரிஞ்சதுலேருந்து அவள் பெரிய உலக அழகியா, அவள் பெரிய இவளா அப்படின்லாம் பேசுனதை பார்வதி பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்வதியுடைய அம்மா பார்த்துருப்பாங்கல்ல, பார்த்ததனுடைய விளைவு எந்த அளவுக்கு சூசகமாக. இதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். எந்த அளவுக்கு அவனை ஹர்ட்டும் பண்ணிடக்கூடாது, அது சேம் டைம் அவனுக்கு நம்ம சொல்கிற விஷயம் புரியணும், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அப்படின்னு. அவங்க தமிழ் பேராசிரியர்ன்றதுனால எப்படி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க பாருங்க, விழுமியம் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ அவன் கூகுள் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எடுத்து சோசியல் மீடியாவில் விழுமியத்துக்கு இதுதான்டா அர்த்தம் அப்படின்னு சொல்லி பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்வதியுடைய அம்மா வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேரும் இவங்க 24 மணி நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா பிரிஞ்சு பிரேக்கப் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஒய் பிகாஸ் இவங்க 2 பேருடைய பர்சனல் விஷயத்தை பற்றி கமருதீன் கிட்ட இப்போ வரைக்கும் வாய் திறந்து எதுவுமே கேட்கல. என்ன சொல்கிறாங்க, நீ சார்ந்து இருக்கக்கூடிய துறையில் நீ ரொம்ப பெரிய ஆளாக வரணும். சரி, நான் பெரிய ஹீரோவாகிடுறேன், ஒரு 5 படம் நடிக்கிறேன், அதுக்கப்புறம் உண்மையான ரியல் லைஃப்லேயே நீ ரொம்ப பெரிய ஹீரோவாகணும். சரி, நீங்கள் சொல்கிற விழுமியத்தெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன், நான் வந்து மற்றவர்களை பற்றி பின்னாடி பேசாமல் நான் வந்து ரொம்ப நல்லவனாக நடந்துக்கிறேன், அதுக்கப்புறம் கடல்லையே இல்லையா, வாங்க வாங்க பார்வதி என்னையும் பற்றி பேசுங்க. நான் எதுக்குடா உன்னை பற்றி பேசணும், பார்வதியை பற்றி பேசணும். பார்வதியுடைய தனிப்பட்ட முடிவு, அந்த தனிப்பட்ட முடிவை பார்வதி எடுத்தது சரியா தப்பா அப்படிங்கிறத நான் விஜே பார்வதியை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு பேசுவேனே தவிர உன்கிட்ட நான் சம்பந்தம் பேசுறதுக்கு வரல அப்படிங்கிறத விஜே பார்வதியுடைய அம்மா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இன்டைரக்டாக கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. கமருதீன் போய் காலில் விழுகிறான். இது வரைக்கும் எவ்வளவோ பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. சபரியுடைய அம்மா கூட வந்து, கமருதீன் உனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு நினைக்காத, உனக்கு நாங்கள் இருக்கோம், நீ என் அம்மாவாக நினச்சிக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட சபரியுடைய தாயார் காலில் கமருதீன் விழலை. ஆனால் விஜே பார்வதியுடைய அம்மா காலில் விழுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு பெண் அவங்கள வந்து நம்ம காலில் விழுந்தாவது எப்படியாவது நம்ம 2 பேரும் இருக்கக்கூடிய பார்வதிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை அவங்க அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் காலில் விழுகிறது. அது நல்ல குணம் தான், அதிலலாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை.
விஜே பார்வதியுடைய அம்மா, விஜே பார்வதியோட தனியா உட்காந்து இந்த கமருதீன் சார்ந்த பிரச்சனைய பேசுவாங்களே தவிர, கமருதீன வச்சுக்கிட்டு, "நீங்க 2 பேரும் லவ் பண்ணது ஏன் லவ் பண்ணீங்க? வெளியில வந்து என்ன பண்ண போறீங்க? வெளியில இப்படி நடக்க போது, அப்படி நடக்க போது. அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க." அப்படிங்கிற எந்த விதமான இன்டராக்ஷனையும் கமருதீனோட இவங்க பண்ணுவதற்கான வாய்ப்பில்ல அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. பார்வதிய கூப்பிட்டு, "நீ பண்றது கரெக்ட்டா? அவன் உன் கூட பழகிட்டு உனக்கு பின்னாடி என்னென்ன பேசியிருக்காங்கிறது உனக்கு தெரியுமா? உன்ன வச்சு ஒட்டுமொத்தமா அவன் ஒரு கேம விளையாடி வச்சிருக்கான்." அப்படிங்கிறத கண்டிப்பாக விஜே பார்வதி கிட்ட பார்வதியுடைய அம்மா எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேரும் பிக் பாஸ் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள ஒரு குளோஸ்ட் என்விரான்மென்ட்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் புடிச்சு போகும், லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. டேய் இதுக்கு பேரு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்டா. ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெண்ண ஒருத்தன் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், சுத்தி யாருமே இல்ல அப்படிங்கிறப்போ ஒரு வாரத்திலேயே அந்த பெண்ணுக்கு கடத்தினவன் மேலேயே காதல் வந்துரும். அதுக்கு பேரு தான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். ஒரு குளோஸ்ட் என்விரான்மென்ட்ல நடக்கிற எதையுமே நம்ம 100% ட்ரூவான ஃபீலிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப அத பத்தின ஒரு கிளாரிட்டிய யாராவது ஒருத்தர் வெளியில இருந்து வந்து குடுக்கணும். அப்படி அந்த கிளாரிட்டிய விஜே பார்வதிக்கு குடுக்கிறதுக்காக தான் அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்க. இதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆரோரா சின்க்ளேர பார்க்கறதுக்கு 2 பேரு. ரியா, அதுக்கப்புறம் ஒரு மொட்டத்தல அங்கிள் 2 பேர் வந்திருந்தாங்க. எதுக்காக பார்வதிய பார்க்க பார்வதி அம்மா மட்டும் வரணும்? ஏன் பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல? அப்படின்னா பார்வதி வேற யாரையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. அது அவளே சொல்லியிருக்கா. "நான் எங்க அம்மா சொல்றத மட்டும் தான் நம்புவேன். வேற யாரு சொல்லியும் நான் நம்ப மாட்டேன். வேற யாரும் என்ன மேனிபுலேட் பண்ண முடியாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கா. வெரி குட். ஏன்னா, அவங்க அம்மா என்ன பார்த்தாங்களோ, கமருதீன் உண்மையிலேயே நல்லவனா? உன்ன கேம்க்காக பயன்படுத்திக்கிறானா? இல்ல அவனுடைய ஃபீலிங்ஸ் ட்ரூவா? அப்படிங்கிறத பார்வதியுடைய அம்மா எடுத்துச் சொல்லி, பார்வதி அந்த விஷயத்த தெளிவாக புரிந்து கொண்டு, கமருதீன் விரித்த வலையிலிருந்து வெளியில வருவாளா? மாட்டாளா? அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடிய 30 நாட்கள் பிக் பாஸ் சீசன் 9 தமிழாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அவங்களுடைய அணுகுமுறை கமருதீன வந்து பார்த்து சிரிச்சது, விழுமியம்னு பாடம் எடுத்தது, நீ சார்ந்து இருக்கக்கூடிய துறையில நல்லா வரணும்னு சொன்னது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கமருதீன் வந்து பார்வதிக்கு சரியான நபர் கிடையாது. அவன் கேமுக்காக தான் தன்னுடைய பெண்ணை பயன்படுத்திக் கொள்கிறான் என்று தெரிந்து கூட, அவனோட சிரித்த முகத்தோடு, அவன்ட்ட ஹார்ஷா நடந்துக்காம, இந்த கவின் லாஸ்லியா சீசன்லலாம் கவின் நிக்கும்போதே லாஸ்லியாவ லெஃப்ட், ரைட் வாங்கியிருப்பாரு கவினோட அப்பா. அதே மாதிரி நெனச்சிருந்தா இவங்களால பண்ணியிருக்க முடியும். கமருதீனால என்ன பண்ண முடியும்? "ஏன்டா என் பொண்ண வச்சு கேம் ஆடுறதுக்கு என் பொண்ணு என்ன இதாடா?" அப்படின்னு கேட்டிருக்க முடியும். ஆனா, ஒரு டீச்சர், ஷி இஸ் ஃப்ரம் எ ரெப்யூட்டட் ஃபேமிலி, ஷி இஸ் எ வெரி குட் பெர்சன் அப்படின்றத இந்த மாதிரி தான் அவங்களால வெளிப்படுத்த முடியும். சில பேரு பார்வதியுடைய அம்மாவ சமூக ஊடகங்கள்ல கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. பார்வதி மேல இருக்கிற வன்மத்த அவங்க அம்மா மேலயும் கக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. எப்புட்றா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? பார்வதியுடைய அம்மாட்ட இருந்து தான் ஒரு சில குணங்கள் வந்து பார்வதிக்கு வந்திருக்கு அப்படின்லாம் சோசியல் மீடியால எக்ஸ்ல வந்து அவன் அவன் பதிவு போட்டுட்டு இருக்கான். அவங்களெல்லாம் பார்க்கும்போது, டேய் எப்புட்றா? ஏன்டா இப்போ ஒருத்தன் இருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் நாசமா போறான், குட்டிச்சோரா போறான். கூட இருக்கிற பொறுக்கி பசங்க 4 பேர் தம் அடிக்க பழகி குடுத்துடுறானுங்க, கஞ்சா அழுக பழகி குடுத்துடுறானுங்க. அதுக்கு எப்புட்றா பேரண்ட்ஸ் பொறுப்பாக முடியும்? பேரண்ட்ஸ் அவன நம்பி புள்ள காலேஜுக்கு போகுதுன்னு அனுப்பி வைப்பாங்கடா. கையில வந்து இருக்கிற ரூ. 10 ரூ. 20 புள்ள சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும்னு. அத வாங்கிட்டு போய் அவன் கோல்டு ஃபில்டர் கிங்ஸ்ன்னு வாங்கி இழுத்து அவன் வந்து புகைப்பழக்கத்துக்கு அடிமையானா, நாளைக்கு எனக்கு வந்து இந்த ஃபீஸ் கட்டணும், அரியர் ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபீஸ் கட்டணும், ஏதோ ஒண்ண சொல்லி காரணத்துக்காக காச வாங்கிட்டு போய் பார்ல உட்காந்து, ஒயின் ஷாப்ல உட்காந்து நல்லா குடிச்சு, கெட்டு நாசமா போறான் அப்படின்னா, அதுக்கு எப்புட்றா பேரண்ட்ஸ் வந்து பொறுப்பாக முடியும்? ஸோ பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம், அவங்க பேரண்ட்ஸ்னால தான் ஒரு குழந்தைங்க இப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த சமுதாயமும் ஒரு குழந்தை கெட்டு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. அப்போ பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறது உண்மையிலேயே வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. பார்வதியுடைய அம்மா 24 மணி நேரமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக கமருதீன், பார்வதி 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு பிரியறத தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ட் மக்களாகிய நீங்க பார்வதியுடைய அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேயோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.